அப்படியா? ஆமா. புறப்படு மருமகனை பார்க்கலாம். மல்லிகை முல்லிகை மட்டிவேர் மறிக்கொண்டு பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய பலவிதமான மாலை பறித்து வந்து அடியேன் வணக்கம் செய்கிறேன் மாமா. திருவடிகளுக்கு மல்லிகை முல்லை கோங்குதாமரை பலவிதமான மலரெல்லாம் வரைத்து வந்து என் பாதத்தை விடுதலத்தினால் அவரை அஸ்தாபனத்திலே சீரும் செல்வாக்கோடு வாழ்ந்திருப்பாய் மாமன்னா, வாழ்ந்திருப்பாய் வாழ். இருந்தாலும் எனக்கு மனதிலே ஒரு சந்தேகம். என்ன? இதோ பாண்டவரை வனமானதை பிடித்தடைப்போம். ஆமா, 12 வருடம் காடுபடமாக உங்களுக்கு சேரவேண்டிய பாதிராஜ்யம் என்று கட்டளை கொடுத்து வனமது பிடித்தடைக்கிறோம். உண்மை, வனமானது போன பாண்டவர்கள் செத்தான செய்தி ஒன்று எனக்கு தெரியவில்லை. சாரி, அப்படிப்பட்ட அந்த பாண்டவர்கள் மீண்டும் வந்து நான் இட்ட கட்டளை நான் இட்ட பிரகாரம் 13 கழித்து வந்து கேட்டால் ஆமா ஆமா என்ன செய்யலாம்? பாண்டவர் உயிரோடு இருக்கிறார். அது மட்டும் அல்ல, அந்த பாண்டவரை கண்ணிலே கண்டுவிட்டால் மீண்டும் 13 மனம் ஓட்டி வைப்பேன் என்று எனது கட்டளை. அது போல பாண்டவரை கண்ணில் பார்க்க வேண்டும். எங்க இருக்கிறாங்க, ஏழு இருக்காங்க, செத்துட்டாங்களா இருக்காங்களா? 12 வனவாசம் முடித்து பாண்டவர் ஓராண்டு காலம் ஐக்காத வாசம் திரிய வேண்டும். ஓராண்டு காலம் ஐக்காத வாசம் எங்க இருக்கிறார்கள், எங்கு வாழ்ந்து வருகிறார்கள்? பாண்டவரை கண்ணில் கண்டால் மீண்டும் 13 வனவாசம் ஓட்டலாமே என்று எண்ணம் மனதில். அது மட்டுமல்ல, என் மனதில் இன்னொரு எண்ணம் என்ன தெரியுமா? அப்படியே பாண்டவர்கள் ஐவராஜாக்களை கண்ணிலே காண வேண்டும். அது மட்டுமல்ல, பாண்டவருக்கு இனிமேல் படிக்கு நாளுக்கு நாள் அவருடைய வம்சத்திலே ஒரு குழந்தையானது பிறந்தால் அந்த ஒரு குழந்தைக்கு 1 கோடி சேனை பலமானது அவருக்கு வருகிறது. அதையும் தடுத்து நிறுத்த வேண்டும். பாண்டவரை கண்ணில் காண வேண்டும். இதற்கு ஒரே ஒரு வழி. எந்த ஒரு வழிதான்? என்ன வழி? அந்த ஒரு வழியானது என்ன? இப்பொழுதோ அர்ஜுனுடைய அல்லிக்கும் அர்ஜுனுக்கு பிறந்த யாரு? இந்த கலந்தாரியை கல்யாணம் செய்திருக்கிறான் இல்லையா? இந்த திருச்சடை சின்னஞ்சிறு வயதிலேயே கலந்தாரியை கல்யாணம் செய்திருக்கான், சின்னம் சிறு வயதிலேயே. அப்படி சின்னம் சிறு வயதிலேயே கல்யாணம் செய்த கலந்தாரி இப்பொழுது 16 மிகுந்த பருவமங்கையாக பூத்து குலுங்கிய புதுமலரை போல் இருக்கின்றால் யார்? கலந்தாரி. ஆமா, சரி. அந்த கலந்தாரியோடு அந்த பிளேஜில் ஒன்று சேர்ந்தால் ஒரு ஆண் வாரிசான பிறக்கும். ஆண் வாரிசு பிறந்தால் யாருக்கு சேரும் படை? யாருக்கு? பாண்டவருக்கு சேரும். பாண்டவர் படையானது அதிகரிக்க கூடாது, அதையும் தடுத்து நிறுத்தணும். பாண்டவரை கண்ணில் பார்க்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, நாம் இப்பொழுதே கலந்தாரியை சிறைபிடிக்க வேண்டும். கொண்டாந்து சிறையில் வைக்கணும்.
அப்படி சிறையிலே வைப்பதாக இருந்தா என்னவே போகாதான் என்று எப்படி மாமா எதை கொண்டு போய் அவன் பேசுவது? கலந்தாரியை கொண்டு வந்து சிறையிலே வைத்து விட்டால், பருவங்களை கொண்டு வந்து சிறையிலே வைத்த செய்தியான பாண்டவர் கெட்டிவிட்டால் நிச்சயமா பாண்டவர் யாராலும் ஒருத்தர் அந்த கலந்தாரி சிறை மீட்டு வருவாங்க. மருமலை கூட சிறை வச்சான்னு சொல்லி சிறை மீட்டு வரக்கூடிய பாண்டவர் இவங்க தான் பாண்டவர் தெரிந்து விட்டால் மீண்டும் அவங்களை 13 வனவாசம் ஒட்டி வைக்கலாம். அதனால் கலந்தாரியை தந்திரமாக சீர்வரிசை கொடுப்பதாகவும் தங்கை ஆகிய சிந்து தேசத்துக்கு சென்று திருச்சலையத்தில் சீர்வரிசை இதுவரை நான் வரவே இல்லையம்மா, தராத சீர்வரிசை நாம் தரப்பா எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்காக தந்திரமாக சென்று கலந்தாரியை சீக்கிரமாக அழைத்து வந்து நாம் சிறையிலே வைத்தால் பாண்டவரை எளிதிலே காணலாம். அப்பா அப்படியா? அப்படி என்ன தாமதமே தேவையில்லை. புறப்படுங்கள், இப்பொழுது புறப்பட்டு சிந்து தேசம் சென்று என்னுடைய தந்தை ஆகிய திருச்சடையை சந்திப்போம். முதலை அகட்டும், புறப்படுவோம். சிந்து தேசம் தேடி செல்ல அதே சமயம் சிந்து தேசத்தின் மகாராணியாகப்பட்ட எனும் திருச்சடை சபை தர்பார் மற்றும் விஷயம் அவராய்
என்னமோ வெடிங்க நீங்க 3 பேர் குறந்த மருந்து குடிச்சுட்டு சாவறீங்க. நாங்க எல்லாம் மெரிட்டா குடிக்கிறோம். முதல்ல நெய் குடிச்சு சாவிட முதல்ல. உன்னை கேட்டா கூட மூடிட்டு உட்காரு. இங்க தீராய் நிறைஞ்சிருக்கின்றேன். நிறைஞ்ச கூட்டத்திற்கு நமது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். வணக்கங்க. அம்மா ஏமா அங்க என்ன பிரச்சனை? இல்லம்மா நான் மாறத கலந்தாரி சேரேன். இப்ப அங்க குசல் நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. இப்பதான் குசலவல்லி வெளியே வந்திருக்குது. அப்படியா? ஆமா. இன்று பேரன்பு மிக்க பெரியோர்களும் அன்பார்ந்த நாடக கலா ரசிக பெருமக்கள், ஆனா இப்பொழுது அப்பமார்கள் பெண்ணாய் பிறந்திருக்கும் நம்ம அரும்பெரும் தாய்மார்களும் இங்க தீப ஒளியும் தெய்வீகம் நிறைந்த ஒரு மாபெரும் சபை அரங்கேற்றம் செய்து இன்று ஓரிரவு நாடகத்தை இன்னைக்கு சதுரகூட்டி வைத்திருக்கிறார்கள். நாடகத்தை சதுரகூட்டி வைத்து அரங்கேற்றம் செய்து வைத்த நமது அன்பு கொண்ட ரசிக பெருமக்கள் ஆன்றோர் அனைவர்களுக்கும் மாரியம்மனுடைய கிருபையினால் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக இருந்து எண்ணுக்காய் முள்ளும் முறியாமல் எலுமிச்சை கிடைக்க எந்த கடியும் எதிர்கடி இல்லாமல் எல்லாம் வல்ல இறைவனுடைய கிருபையினால் அவரவருடைய குடும்பம் எல்லாம் என்னைக்கு பாலாறு செல்வமாய் வளர வேண்டும். இன்று நடக்கும் நாடகமானது என்னமா நாடகம் ஏதாவது தெரியுமா? எனக்கு ஒண்ணும் நெப்பு தெரிய மாட்டேங்குதா? ஏமா நீ வந்தோடனே தோல் மேல கை வச்சு தோலை பின்னாடி இழத்துற இடுப்பு முன்னாடி வருது. முதல்ல சளி சிந்து ஆளப்பாடுற சளி இருக்குதா? பின்ன அது என்ன மூக்கல அத்தனை சளி கர்மாந்தத்தை முன்னவே சொல்லக்கூடாது. இத்தனை பேர் பார்த்துட்டு ஆள் என்ன சத்தம்? ஐயோ கடவுளே! ஏய் அறிவுகட்ட ஜன்மம் ஏதாவது இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்னாச்சு? மூக்கு இருக்கிறது அப்படியே எடுத்து நாக்குக்குள்ள போட்டுக்கிற கருமத்தை. ஏமா நம்ம உடம்புன்றது வர்றது எல்லாமே சத்தான பொருள். அந்த சத்தான பொருளை கீழே மண்ணுல போட்டா வீணா போயிடும். அந்த சத்தான பொருளை வாய்க்குள்ள போட்டுக்கிட்டா நல்லது. அந்த சத்து நமக்குள்ளே இருக்கும்ல, அதனாலதான் வாய்க்குள்ளேயே போட்டுக்கிறது. நாளைக்கெல்லாம் நீங்களும் சளி வந்தா கீழே போடக்கூடாது, அப்படியே வாய்க்குள்ள மூலிகை போடணும். ஓகே அம்மா? இருந்தாலும் இன்று நாம் நடத்தும் இந்த கலந்தாரி சிறை புலியேந்திரன் கனவு மாலை. ஆமாங்க. அதாவது சின்னர்ஜுனன் பிறப்பு ஆமாங்க சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நாடகத்தை சதுரகூட்டி வைத்திருக்கிறாங்க இல்லையா? ஆமா. இந்நாடகத்திலே நான் வந்தபோது யார் என்று உனக்கு ஏதாவது தெரியுதாம்மா? நீ யாரு என்னன்னு சொன்னாதானம்மா தெரியும். சொல்றேன் கவனமா ஃபுல்லா கேக்குறேன். என்னது? ஏமா கைய கொண்டாந்து தோல் மட்டையில வச்சு தள்ளுனா அப்படி இடுப்பு முன்னாடி தானே வரும். அதுதான் நான் உன் மேல ஏறணும்னா நான் வர்றேன். எனக்கு என்ன தலையெழுத்தா? அதுதானே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? பண்ணிட்டேன். அப்படின்னு உங்களுக்கு அந்த புத்தி இருக்கா? அதனாலதான் நீங்க யாரு சொன்னாதானே தெரியும். யார்? என் பெயரானது என்ன? நான் எதற்கு வந்திருக்கேன்? நாடகத்திலே என்ன ஆரம்பமாக போகிறது இதையெல்லாம் சொல்லுவேன். நீ கவனமா நீ கேட்கணும். அப்படியே ஆகட்டுமாயா? ஏதாவது தாறுமாறு. என்னது நீ என்ன பண்ற? கை எங்க இருக்குது? எங்க பிடிக்கிற? அப்ப முன்னாடி தரணும் பின்னாடி இடுப்பு தானே வரும். முன்னாடி
என்னம்மா முன்னாடி மக்கள் சத்த பின்னாடி மத்தாளம் சத்த ஒரு இலவும் மொழி மாட்டேங்குது. அம்மா சொல்லுவேன். அந்தரங்கத்து மாதர்கள் மெச்சிட சுத்தர வந்தன முல்ல அன்னை நடை நடந்து பின்னல் சடை குழுங்க சடை குழுங்க அன்பிலும் பண்பிலும் பாசத்தில் சிறந்த பொறுமையிலே மிகுந்த என் பெயரோ துர்ச்சனை. ஆட்டேங்க அப்பா உன பெயர் தான் துர்ச்சனை. சரி 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 சரிங்க. நான் எங்க பிறந்தவள்? நீங்க எங்க? தூசியிலே பிறந்தவள். ஓ தூசியிலே பிறந்தவங்க. ஆமா. ஆஹா. எல்லாம் ஒரு இடத்துல கூட்டினா தூசி வரும்ல. ஆமாங்க. தூசியிலே பிறந்தபடியால் தூசியிலே பிறந்தபடியால் எனக்கு துர்ச்சனை என்ற பெருமைக்குரிய பெயர் வைத்தார்கள். ஆட்டேங்க அப்பா தூசியிலே பிறந்தனால துர்ச்சனை பேருங்க. சரி 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 சரிங்க. இந்த துர்ச்சனையாக என்னை பெற்ற என் தாய் தந்தை அம்மா உன் பேர் என்ன? ஓ என் பேரா? என் பேர் ஒத்தவும் தான். என்னாச்சு? இல்லம்மா பேரே ஒத்தவும் தான். அது என்ன அப்படி ஒரு பேரு? எங்க தாத்தா பேரு குஞ்சப்பன். நான் பிறந்த உடனே எங்க தாத்தா செத்து போயிட்டாரு. எங்க தாத்தா ஞாபகார்த்தமா எங்க அப்பா எனக்கு ஒத்தவுஞ்சான பேர் வச்சுட்டாங்க. ஐயோ. ஆமா. அதனாலதான் எங்க அப்பன் பேரு குஞ்சரசை. எங்க அம்மா பேரு குஞ்சரசி. எங்க பாட்டி பேரு குஞ்சம்மா. அடியப்பா. ஆமா. எல்லாம் குஞ்சியிலே வருது. ஆமா. எனக்கு ஒரு பையன் இருக்கிறான். என் பையன் பேரு குஞ்சிதபாதம். அந்த குஞ்சு மட்டும் எங்களை விட்டு போக கூடாது. நல்லா நாங்க குஞ்சிலே வச்சுக்கிட்டோம். ஆமா ஆமா. அம்மா அம்மா நான் துச்சனையாக பிறந்தாலும் என்னை பெற்ற என் தாய் தந்தை நான் எங்க பிறந்தவள்? எங்க? அப்ப நான் அஸ்தபோர எந்த நாட்டு அரசனுக்கு பூமி திருநாடு என்ன நாடு? அஸ்தினாபுரம். அத்திபுரம் என்று சொல்லக்கூடிய சாம்ராஜ்யத்தை செங்கோல் கையிலே பிடித்து தலையிலே மணிமகுடம் வைத்து சீரும் சிறப்போடு அரசு பரிமாணம் செய்து வந்த என் அருமையின் தந்தையாருடைய பெயர் திருதராஷ்டிர மகாராஜன். ஓ தந்தையார் திருதராஷ்டிர மகாராஜன். தாயார் திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் தாயாராகிய காந்தாரி அம்மையாருக்கும் திருதராஷ்டிர மகாராஜனுக்கு பிறந்த துர்ச்சனை என்று அறிந்தாயா? காந்தாரி தாயாருக்கும் துர்ச்சனை மகாராணிக்கும். ஆமா சரி சரிங்க. அப்படி பிறந்து வளர்ந்து வாலிப திசையாக இருந்தாலும் காலகாலத்தில் உங்களுக்கு கல்லெடுப்பு கர்மாந்திரம் எல்லாம் பண்ணாங்களா? ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ பிறந்தா எத்தனை மாதத்திற்குள்ளாக குழந்தைகள் பிறக்கும்? எல்லாத்துக்கும் 10 மாசத்துக்குள்ளதாம பிறக்கும். ஆனால் நாங்க
அங்கதான் அப்படி இல்ல. அப்புறம் என்னுடைய தாயினுடைய வயிற்றில் நாங்கள் 36 மாதங்கள் கர்ப்பிணியாக இருந்தோம். 36 மாசம் கர்ப்பிணியாக. ஆமா. சரி. அதற்கு பிறகு 100 மாதத்தில் 36 மாதம் போனா மீதி எத்தனை? மீதி 64 மாசம். அந்த 64 மாதம் கலையத்திலே நாங்கள் வாழ்ந்து வந்தோம். ஓ, கலையத்தில் வாழ்ந்து வந்தீங்க. ஆமா. சரி சரிங்க. அப்படி கலையத்தில் வாழ்ந்து வந்து அதற்கு அபயம் காத்து சீரும் சிறப்போடு அடைக்கலம் கொடுத்த காரணத்தினால் 100 மாதம் சென்றதை முதல் கலையத்திலே பட்டார் என்று வெடிக்க அந்த முதல் கலையத்தில் என் அண்ணனாகி அஸ்னாபுரத்து மன்னன் அரவக்குடி படைத்த துரியோதனன் பிறந்தார். முதல் கலையத்திலேங்க. ஆமா. சரி. இரண்டாவது மொழியாக இன்னொரு கலையமானது வெடித்தது. அதிலே என்னுடைய அண்ணன் யாரே? துச்சோதனன் பிறந்தார். ஓ, இரண்டாவதாக துச்சோதனன் பிறந்தார். சரி. அம்மா, இப்படி துரியோதனன் முதல் விகடன் வரை சரியாக ஆண் மக்கள் 100 பேர்கள் அந்த கலையத்தில் பிறந்தார்கள். ஓஹோ, சரி சரி சரிங்க. அந்த தூசுத்தெல்லாம் எடுத்து அடைக்கலம் காத்து அதற்கு ஒரு நாள் அபயம் காத்தபடியால் அதிலிருந்து பிறந்ததுதான் என்ன துர்ச்சடை. ஓ, அதிலிருந்து பிறந்தது துர்ச்சடை நீங்க. சரி சரி சரிங்க. அம்மா, இப்படி சீரும் சிறப்போடு அஸ்னாபுரத்தில் செல்வாக்காக பிறந்து வந்தாலும் அம்மா, ஏமா தந்தையாருக்கு கண்கள் தெரியாது. ஓ, அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுங்க. ஆமா, பாவம் பாவம். எங்க அம்மா என்ன செஞ்சாங்க? என்ன பண்ணாங்க? தான் 10 மாசம் ஆசையோடு அன்போடு பாராளும் சபையிலே 10 விரல் தொட்டு தாலி கட்டிய கணவனுக்கே கண்கள் தெரியாமல் இருக்கும் போது நமக்கு கண்கள் தேவையா அப்படி என்று என்னை சுமத்த என் மாதாவையாக என் தாயாகிய காந்தாரி அம்மா திருமணம் செய்த மறுநாளே எங்க அம்மாவும் கண்ணை கட்டிட்டாங்க. ஓ, அப்ப நம்ம புருஷனே பார்க்காத உலகத்தை நாம மட்டும் ஏன் பார்க்கணும்? பார்க்காம பாக்குறீங்க உலகத்தை. சரி சரிங்க. அப்படி பிறந்து வளர்ந்திருந்தாலும் பல காலத்தை விட்டு மங்கை பருவம் ஆனவுடனே கல்யாணம் ஒன்று பண்ணி இருப்பாங்களே. ஆறு கூட பண்ணீங்க. என்னை கல்யாணம் செய்த என் கணவன் யாரு? எப்படி புருஷன் பொண்ணான்னு சொல்லலாமா? ஏன் சொன்னா என்னவோ? ஏடி, கட்டின புருஷனுடைய பெயர் எந்த பெண் ஒருத்தி எவனுமே புருஷனுடைய பெயர் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி அதே மீறி சொன்னா புருஷனுக்கு சத்து குறையும். சத்துமா வாங்கி தின்னுக்கலாம் சொல்லுங்க. அது இல்லடா. அப்புறம் ஆயில் குறையும். ஆயில் ஜலகண்டாபுரத்துல போய் 5 லிட்டர் வாங்கிட்டு வந்து ஊத்திக்கலாம். வயசு குறையும்ப்பா. வயசெல்லாம் எப்படியாமா? பின்ன ஆயில் குறையும் சத்து குறையும். பின்ன புருஷன் பேர் சொல்லாத இருந்தா எப்படி தெரியும்? சத்து குறையும் ஆயில் குறையும் கட்டுக்காக. அப்ப என் கணவன் யார் என்று கேட்க ஆசைப்படுகிறாய்? ஆமா. அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து பாரா சபையிலே தாலி கட்டினார் என் புருஷன். ஆமா, யாரு? பாரா சபையிலே
சொல்லக்கூடிய சாம்ராஜ்யத்தை ஆண்டு வருகின்ற சிந்த தேசத்துக்கு அதிபதியாக இருக்கும் சைந்தவ மன்னன். சைந்தவ மன்னன் எங்க அப்பா அண்ணன் இருக்கிறான். என்னுடைய அண்ணன் துரியோதன மன்னன் கல்யாணம் செய்து வைத்தார். ஓ, சைந்தவ மன்னனுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆமா, பிறந்த வீட்டை விட்டு நான் புகுந்த வீடு வந்து எந்த ஒரு குறை இல்லாமல் படிக்கு இந்த சித்த தேசம் என்று சொல்லக்கூடிய சாம்ராஜ்யத்தில் ஒரு குறையும் இல்லாமல் படிக்க சந்தோஷமா வாழ்கிறேன். எந்த ஒரு குறையும் இல்லாத வாழ்ந்துறீங்க. எனக்கு ஒரு மகள் இருக்கிறார். உள்ள வேற பத்துட்டீங்களா? யாரும் அவங்க பேரு? அம்மா. என் கணவரை நான் எப்பொழுது கல்யாணம் செய்தேனோ அந்த நாள் முதல் இன்று நாள் வரை என் இன்பத்தை என் கணவருக்கு தந்தேன். என் கணவருடைய இன்பத்தை எனக்கு கொடுத்தார். நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நகையும் சதையும் போல மட்டையும் தேங்காயை போல வாழ்க்கை விட்டு கொடுக்காமல் ஒட்டு உறவாக காரணத்தினால் அம்மா ஆண்டவன் அனுகிரகத்தினால அழகான ஒரு பெண் குழந்தையை நான் பெற்றேன். அப்பா, அவங்க பேர் என்னம்மா? என் அழகு மகள், அழகு மகள், என் அருமை செல்வி, அருமை செல்வி, என் நான் பெற்ற தங்கம். யாருமா? என் அழகான மகளுடைய பேர் என்ன தெரியுமா? என்னமா பேரு? எங்க அம்மாவுடைய பேர் என்ன? பேர் என்ன? அவங்க அம்மா பேரு காந்தாரி. காந்தாரி. ஆமா. அந்த பேர் என்னுடைய மகளுக்கும் வர வேண்டும் என்று என் மகளுக்கு கலந்தாரி என்று பெயர் வைத்தேன். எங்க அம்மா பேர் என்ன? அம்மா பேரு காந்தாரி. மகள் பேரு? ஓ, இந்த அருமையான பாபாவையே இன்னும் ஸ்ரீஹரிணி அவர்கள் நமக்காக 10 ரூபாய் வாரி வழங்கினார். ஆமாங்க, எந்த முகப்பானால் தங்கவுமாக இருந்து அவரது பலார் செல்வமாக பிரமுகம் செய்யும். நல்ல கல்வி செல்வங்கள் ஆண்டவன் அள்ளி கொடுக்கும் சொல்லு. ஆமாங்க, அதெல்லாம் பாப்பா நல்லா படிக்கும். போன வாரம் பாப்பாவோட பரிசு பேப்பரை நான் தான் திருத்தினேன். என் மகளாகிய காந்தாரி என்று சொல்லக்கூடிய மகளுக்கு காந்தாரி என்று சொல்லப்பட்ட பிள்ளையை பெற்று என்னுடைய குழந்தையை ஒரு குறையும் இல்லாமல் நான் வளர்த்து வருகிறேன். என் மகளுக்கு நான் கல்யாணம் செய்து வைத்திருந்தாலும் என் மகள் என் வீட்டில் தான் இருக்கிறார். ஏன், எதனால? என் வீட்டிலே இருந்து காலம் கழிக்கிறார். அவளுக்கு எவ்விதமான ஒரு குறை இல்லாமல் படிக்க நான் வளர்த்து வருகிறேன். சரி சரிங்க. கண்ணம்மா, என்னம்மா? என்னடி குறை? என்னம்மா குறைத்திலே குறைவா, சுகத்தில் குறைவா, காசு பணத்தில் தான் எனக்கு குறையாக இருக்கிறதா? என்ன ஒரு என்னடி? ஏமா ஏதோ ஒரு சத்தம் கேட்கல? ஓய் பாரு, ஏதோ ஒரு சத்தம் கேட்கல.
என்ன ஆச்சரியமாக இருக்குது காண்பது கனவாக இருக்கு நீ வா ஏம்மா இந்த தேசம் என்றால் என்னுடைய அன்பனுக்கு அடிக்கடி நீங்கள் வருவதே கிடையாது அந்த நாள் முதல் இந்த நாள் வரை என் மீது சற்று ஒரு கசப்பு கசப்பு இருக்குதா இல்லையா இருக்கு சலிப்பு சங்கடம் எல்லாம் என் மேல இருக்குதா இல்லையா எல்லாம் இருக்குமா என்ன பாண்டவர் குலத்திலே பிறந்த அர்ஜுனுடைய மகன் புலேந்திரன் என்று சொல்லக்கூடியவனுக்கு என் மகளாகிய கலந்தாரியை கல்யாணம் செய்து கொடுத்து விட்டேன் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக என் மீதில் வருத்தப்பட்டுக் கொண்டு என்னுடைய அரண்மனைக்கு நீங்கள் வருவதே கிடையாது. ஆனால் இன்று மட்டும்தான் நீங்கள் அப்படி அத்திப்பூ பூத்ததை போல் வந்திருக்கீங்க. ஆலோசனை பிரகாரம் வந்திருக்கிறார். அப்படியா முருகன் மாமா மாமா வந்திருக்கிறாங்க, எங்க அண்ணன் வந்திருக்கிறாங்க. போய் சுட சுட ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் கொடுங்க. பாலா ஓடி சீக்கிரம். ஏமாம்மா மாடு சனியாகி போயிடுச்சுமா. நேற்று தானே கண்ணு போட்டது. நேத்து தான் கண்ணு போட்டதுல இருந்து சும்மா வருன்னு கத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒருவேளை மாடு செனைக்குதான் அலையுதோன்னு நினைச்சுக்கிட்டு பொட்டிக்காரன் விட்டு செனை பண்ணியாச்சு. பொட்டிக்காரன் டாக்டர். ஓ சரி சரி. அவன் வந்து மாட்டு கொலாயில கைய விட்டு ஊசி போட்டு சரியாயிருச்சு. சரி 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 அது போனா போகுது. போய் ஆளுக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொண்டு வா. இப்பதாமா வண்டி வந்து உள்ள லாடு இறங்கிட்டு இருக்குது. உள்ளார நாடு இறங்குது. ஆமாங்க, போர் போடுறீங்களா? இப்பதான் போர் போட்டு இப்பதான் பாயிண்ட் ஓடிட்டு இருக்குது. எங்க அண்ணன் வந்திருக்காங்க. அதுக்கு மேல அதாவது என் அண்ணனுக்கு மேலாக சுடர் விளக்கு நன்றாக எரிந்தாலும் அதற்கென்று ஒரு தூண்டுகோல் வேண்டும்னு சொல்லுவாங்களே. ஆமா, நான் தான் ஏற்ற குத்து விளக்கு போல் அறிந்ததற்கும் அறியாததற்கும் தெரிந்ததற்கும் தெரியாததற்கும் அண்ணனுக்கு உள்ளங்கை நெல்லிக்கடி போல் உருகுலைந்து போகாமல் காப்பாற்றி வரக்கூடியவர் எங்களுடைய மாமன். எத்தனையோ குடும்பத்தை அவர் காப்பாற்றிருக்கார். இருந்தாலும் கெடுத்துதான் இருப்பான். பார்த்தாங்க தெரியல. இந்த ஆள்னாலும் கூட உறப்பட போகுதா? அப்படி சொல்லாதடா, அப்படி சொல்லாது. பக்கத்துல நிக்காத. கைய நாள் பகடையாடி காடு வனவாச பாண்டவரை ஓட்டி வைத்து இதே கைதான். பாண்டவரை இப்படி வனவாசம் ஓட்டலாம் என்பது தந்திரமான முறையில் அழைத்து வந்து செய்ததும் இதே கைதான். அப்பா தந்திரமான முறையில 12 வனவாசம் ஓராண்டு ஐக்காவாசம் 13 போக வேண்டும் என்று சொன்னதும் இதே கைதான். அப்பா சாமி, இந்த அப்பேற்பட்ட இந்த பொன்னான கைய மேல வைக்க என் மாமனுடைய கை அப்படிப்பட்ட ஒரு கையா? அதான் அந்த கைய, அந்த பொண்ணான கைய குஞ்சு மேல வைக்க. தண்ணியும் இல்ல பாலும் இல்ல. பால் இந்த கரும்பு பால். கரும்பு பால். இந்த கரும்பு பால் கொடுக்கணுமா? அந்த ஆளுக்கு உங்க மாமனுக்கு நீங்க எங்க இருக்கிறீங்க? அஸ்லாபுரத்துல உங்க மாமன் கூட தான் நான் இருக்கிறேன். அவருக்கு சக்கரம் மீறிக்குச்சு. இப்ப கரும்பாலுக்கு கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆள் இங்கிருந்து போறதுக்குள்ளேயே புழக்க போட்டுருவோம். அதனால கரும்பு பால் எல்லாம் வேண்டாம். என்னடா உங்களுக்கு சுகர் இருக்கா? அவன் கிடக்குறான், அவன் கிடந்துட்டு போறான். ஏமா இப்ப இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என் பேக்ல கொஞ்சம் குரண மருந்து வச்சிருக்கிறேன். ஐயோ வேணா சொல்லு, களை கொண்டாந்து கொடுக்குற 2 பேருக்கு குடிச்சு விட்டு எங்கேயே சாவ சொல்லு. ஏய், எங்க மாமா இல்லன்னா எங்க அண்ணன் இல்ல. இல்ல இல்ல தெரிஞ்சுக்கோ. உங்க மாமா இல்லைன்னா எல்லாருமே நல்லா இருக்கலாம். இல்ல நீ இருக்க சொல்லாதடா மடையா. அந்த கெழுட்டு தாயால் இருக்கிறப்பவா உங்க அண்ணன் உருப்பட போறாரு. இழிக்காத அப்படியே தங்கையே அவன் கிடக்குறான். அம்மா அம்மா மாமா சரி, அது சந்தோஷம். அரண்மனைக்கு வந்ததே எனக்கு ஒரு சந்தோஷம். போகட்டும். வராத நீங்க இன்னைக்கு திடீரென்று என்னை பார்க்க வந்திருக்கிறீங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நீங்க வந்த நேரம் என்னுடைய புருஷன் நீங்க இல்ல. சரி, என்னுடைய புருஷன் கானகத்திலே சென்று 6 மாதத்திற்கு ஒரு முறை அரண்மனைக்கு வருவார். 6 மாதத்திற்கு ஒரு முறை வேட்டைக்கு செல்வார். வேட்டைக்கு சென்று இப்போது 6 மாதம் ஆக போகிறது. கூடிய சீக்கிரம் வர போகிறார். என் புருஷன் இல்லாத சமயம் பார்த்து திடீரென்று இங்கு வந்திருப்பதை பார்த்தால் காண்பது கனவாய் நினைவா மாமா? அதற்காக வந்த விடுகள் தேடி எதுக்குன்னா எடுத்து சொல்லப்பா, எடுத்து சொல் சீக்கிரம். கடவுளுக்கு தாய் மாமா ஆட்சி கொடுக்க
தீர்த்தத்தை கொடுப்பதற்கு தங்கையை உன்னுடைய மகள் கலந்தாரியை இங்கிருந்து அழைத்து சென்று தாய்மாமன் சீர் கொடுக்கலாம் என்று முடிவெடுத்துத்தான் உன் நாட்டுக்கு அழைத்து போக வந்திருக்கிறேன் நான். ஆமா அம்மா, பாண்டவராகிய பிளேட்டனுக்கு எப்பொழுது உன் மகளை கல்யாணம் செய்து கொடுத்தாயோ அன்று முதல் இதுவரையில் துரியோதனன் உன் மீது சலிப்பு சகலம் பட்டுக்கிட்டு உன் நாட்டுக்கு வரவே இல்லை. அது மட்டுமல்ல, உன்னுடைய மகளுக்கு செய்ய வேண்டிய தாய்மாமன் சிறு கூட செய்யறது வரவே இல்லை. சின்னம் சிறு வயதிலே பிஞ்சி பருவத்திலே உன் மகளை கல்யாணம் செய்து கொடுத்தாயே, அதன் பிறகு கல்யாணத்துக்கு வந்தானா? கல்யாணத்துக்கு வரல. அல்லது உன் குழந்தையாக இருக்கும்போது கல்யாணம் செய்து கொடுத்தாயே, வயசு வந்தால் பெரிய மனுஷியாய், அப்பதான் வந்து தாய்மாமன் சீர் செஞ்சாரா? இல்லை. அதனாலே இந்த மாதிரி சீரெல்லாம் கொடுக்கணுமே, அப்படி கொடுக்காதனால அஸ்தாபுரத்தை சற்று அரசல் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்று, தாய் மாமன் 100 பேர் இருந்தாங்க. 100 பேர் இருந்தும் அஸ்தாபுரத்து மன்னர்களாகி 100 பேர் இருந்தும் ஒரே ஒரு தங்கச்சி மகளாய் கலந்தாரிக்கு சீர்வரிசை எதுவுமே செய்யலையே அப்படின்னு தரைக்குறவாக பேசிக் கொள்கிறார்கள் அண்ணனை பார்த்து. அப்பதான் நான் சொன்னேன், உரம்பரையா சொத்து நமக்கு எது வைப்பா, இப்பொழுதே சென்று உன் தங்கச்சி சொல்லி கொடுக்க வேண்டிய சீர்வரிசைய முறை பிரகாரம் கூட்டிட்டு வந்து சீர்வரிசை கொடுத்து அனுப்பிடலாம். கூட்டிட்டு வந்துக்கிறேன், சீர்வரிசை வாங்கிக்கோ, சீக்கிரமா மகளை அனுப்பு. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கவே முடியல. என்னுடைய மாமாவுக்கும் என்னுடைய அண்ணாவுக்கும் இப்படி ஒரு எண்ணமானது ஏற்பட்டிருக்குது. நினைக்கும் போது என்னுடைய உள்ளமானது அப்படியே பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில விழுந்தால் எவ்வளவு ஒரு சுவையா இருக்குமோ, சர்க்கரை பந்தலிலே தேன்மாறி பொழிந்தால் எவ்வளவு ஒரு இனிப்போ, அதுபோல் என் உள்ளம் ஆனந்த சந்தோஷம் இருக்காதா என்ன அண்ணா? எதுக்கும் ஆனா மாமா, எதுக்கும் நீங்க வந்த நேரத்துல என் புருஷன் இல்லையே. ஏமா உன் புருஷன் இல்லைன்னா உன் புருஷன் வந்து வேட்டைக்கு போயிருக்காரு சொல்றேன். வேட்டைக்கு சென்ற உன் கணவன் மீண்டும் வீடு வீடுக்குள்ளாக உன்னுடைய மகளை கூட்டிட்டு போய் கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் பட்டப்பட்டையா போட்டு சீக்கிரமா கொண்டு ஒப்படைச்சிடும். அதுவும் நகைநத்தைய நகைநத்தெல்லாம் பட்டப்பட்டையாக போட வேண்டும் என்று மாமுடைய உத்தரவு. அப்படியா? ஆமா அண்ணா, ஒரு விஷயம், இதற்கு நான் சரி என்று சம்மதித்தால் மட்டும் போதாது. அந்தபுரம் நந்தவனத்திலே என் அருமை மகள் கலந்தாரி ஆசையோடு தாதிமாரோடு விளையாடி கொண்டிருக்கிறார். அவளை நான் வர சொல்லுகிறேன். அவள் உம்மென்று சொன்னால் அழைத்து செல்லுங்கள், என்று சொல்லிவிட்டால் போகலாம். சீக்கிரமா அழைத்து என்னவென்று கேட்டுப்பார். சரி என்று சம்மதித்தால் அழைத்து போகிறோம். கேளுங்கள் சபையோர்களே, இப்படியாக துச்சனை தன் மகளாகிய கலந்தாரி அழைக்க இதோ கலந்தாரி வருகிற விதம் காண்க.